டில்லி ஹைகோர்ட் நீதிபதியாக பணியாற்றியவர் யஷ்வந்த் வர்மா, வயது 57. இவர் வசித்த அரசு பங்களாவில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு பணியின் போது பாதி எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட மூட்டையில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் இருந்தது கண்டறியப்பட்டது. ஹைகோர்ட் நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் மீட்கப்பட்டது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து உடனடியாக அவர் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு மாற்றப்பட்டார். யஷ்வந்த் வர்மா மீது துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவரை பதவி நீக்கம் செய்ய பிரதமர் மற்றும் ஜனாதிபதிக்கு நீதித்துறை சார்பில் பரிந்துரைக்கப்பட்டது. அதே சமயம் வர்மாவை பதவி நீக்க வேண்டும் என கோரி லோக்சபா, ராஜ்யசபாவில் 208 எம்பிக்கள் நோட்டீஸ் கொடுத்தனர். லோக்சபாவில் பதவி நீக்க தீர்மானம் நிறைவேறியதை அடுத்து அதுகுறித்த விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய மூவர் குழுவை நியமித்து சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவிட்டார். இந்த நடவடிக்கையை எதிர்த்து யஷ்வந்த் வர்மா தாக்கல் செய்த மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது. ஓம் பிர்லா நியமித்த குழுவின் பணி வேகமெடுத்த நிலையில் தான் பதவி நீக்கம் செய்யப்படுவது உறுதி என்பதை உணர்ந்த வர்மா நேற்று திடீரென தன் பதவியை ராஜினாமா செய்தார். என்னை இந்த கடிதம் எழுத தூண்டிய காரணங்களை கூறி தங்களுக்கு மேலும் சுமையை அதிகரிக்க விரும்பவில்லை. இந்த மேன்மைமிகு பொறுப்பில் இருந்தது கௌரவம். நானே என் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் யஷ்வந்த் வர்மா குறிப்பிட்டுள்ளார். பார்லிமெண்ட் நடவடிக்கைப்படி எப்போது வேண்டுமானாலும் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்பதை உணர்ந்த வர்மா முன்கூட்டியே தானே பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக நீதித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.